சஜஷன் இல்லை. செஞ்சா செய், இல்லைன்னா விட்டுருப்பா. பிள்ளைங்களுக்கு முடிஞ்சா சொல்லிக் கொடு, இல்லைன்னா விட்டுரு, அவங்க எப்படின்னா அப்படிலாம் சொல்லலை. இது என்னது? கட்டளை. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தால் அந்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதை உங்களுடைய செயலில் காமிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், அதன்படி நடக்கிறதை வலியுறுத்தணும், அதை கண்காணிக்கணும். அதுதான் அவர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆபிரகாமை ஏங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாததா இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா அவனை கர்த்தர் வச்சிருந்தார். ஏன் அவனை ஆசீர்வதிச்சாரு? அவன் தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லுவான், தன் வீட்டாருக்கு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நீ கர்த்தருடைய வழியை காத்து நட, கர்த்தருக்கு பயந்து நட. உலகமெல்லாம் ஒரு வழியை பின்பற்றும், குறுக்கு வழியை தேடும், ஏமாற்றினாதான் மேலே வர முடியும்னு சொல்லும். ஏதோ வழியை தேடி போகும். ஆனா என் குடும்பமே, என்னுடைய சந்ததியே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் சொல்லுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஏன் ஆசீர்வதிக்கணும்? நீங்க கெட்டு போறதுக்கா? உங்க பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கா? கிடையாதுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் இல்லை. அப்படின்னும் போது நீங்க கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தமா இருக்குமா? உங்க பிள்ளைகள் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தமா இருக்குமா? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? கெட்டு போறதுக்கு இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க சொல்லணும், கர்த்தருடைய வழியை காத்து நட. எது கர்த்தருடைய வழி? நீதியும் நியாயமும் தான் கர்த்தருடைய வழி. அதை காத்து நட, கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருக்கு கீழ்ப்படி, ஜெபம் பண்ணு, வசனத்தை படி, கீழ்ப்படி, சபைக்கு போ, சண்டே ஸ்கூல் போ. இதெல்லாம் சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களை, அதுக்கு தான் நன்மை செய்யறாரு. ஆபிரகாம் அதுக்கு தான் ஆசீர்வதித்தார். அவன் சொல்லுவான், நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை பத்தி எனக்கு தெரியும். அவன் சும்மா இருக்க மாட்டான்.